நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திரு ராஜீவ் காந்தி தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். திரு ராஜீவ் காந்தி, இன்னைக்கு நிறைய கண்டனங்கள் வரத பார்க்குறீங்க, உங்களுடைய ஃபர்ஸ்ட் முதற்கட்ட பார்வைகளை பதிவு செய்யுங்க. வணக்கம். சரி, பொதுவாக இன்று காலையிலிருந்து மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய கைதை கண்டித்து கண்டனம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கைது என்பது, இந்த நேரம் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். ஒட்டுமொத்த நாடும், குறிப்பாக கர்நாடகாவும் தமிழ்நாடும் காவிரி நீர்ச்சிக்கலை குறித்து பேசுகிற நேரம் இந்த நேரம். காவிரி நீருக்காக, அந்த கடைமடை உரிமைக்காக திராவிட முன்னேற்ற கழகம் தஞ்சாவூரில் மேற்கொண்ட அந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு செய்திகள் பேசப்பட்டன. அந்த செய்தியில் அங்கு கூட்டத்தில் கீழே இருந்த சில நபர்கள் ஒரு நடிகையின் பெயரை சொல்கிற போது அவர்கள் வீட்டுக்கும் தண்ணி வரணும் என்கிற அந்த சொலவடையை இரட்டை பொருள் என்று சொல்லி இவர்கள் இன்று இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கேள்வி என்னவென்றால், ஒரு அவதூறு வழக்கு என்றால், அது விசாரிக்கப்பட வழக்கு என்றால், ஒரு எதிர்கட்சி தலைவரை காலையில் போய் கதவை தட்டி கைது பண்ணுவோம் என்கிற ஒரு அராஜக போக்கை, தன் சட்டம் தன் கையில் இருக்கிறது, காவல்துறை தன் கையில் இருக்கிறது என்பதற்காக எதையும் காவல்துறை வைத்து சாதித்து விடலாம் என்று மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்கிறாரோ என்கிற சந்தேகம் எழும்புகிறது. ஏனென்றால் கடந்த 10 நாட்களாக மரியாதைக்குரிய கர்நாடகத்துறை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் ஏறத்தாழ ஒரு 30-32 முறை ஊடகங்களை சந்தித்து காவிரி பிரச்சனைகளில் கர்நாடகாவுடைய நிலை என்ன என்பதை தெள்ள தெளிவாக, அதில் சரி தவறு என்பதை தாண்டி அவர் நிலைப்பாடு என்ன என்பதை தொடர்ச்சியாக விளக்குகிறார். இது குறித்து எந்த இடத்திலும் பேசாமல் கள்ள மௌனம் சாதித்து, பத்திரிகையாளரிடம் தன்னுடைய தலையை காட்டாமல், தன்னுடைய அமைச்சருக்கு கூட பேசாமல், இங்க நீர்வளத்துறை அமைச்சர் இருக்காரு மரியாதைக்குரிய அண்ணன் ஆனந்த் அவர்கள் 10 நாளா இது குறித்து பேசல. ஆனா காலையில் நடிகை திரிசா குறித்து ஒரு சர்ச்சையான பேச்சுக்கள் வருகிற போது உடனே கண்டன அறிக்கை விடுகிறார். எங்களுக்கு கேள்வி எழும்புகிறது, நடிகர் விஜய்க்கு நண்பர்களாக இருந்தால் உடனே அவர்களுக்காக தன் கட்சியை, ஆட்சியை பயன்படுத்தி எதிர்கட்சியினரை பழிவாங்குகிற நடவடிக்கையை முதல்வர் ஈடுபடுகிறாரா? நீர்வளம் குறித்து நீர்வளத்துறை அமைச்சர் இதுவரைக்கும் பேசவில்லை. எவ்வளவு நீர் வந்திருக்கிறது, எவ்வளவு போகிறது பேசவில்லை. அதற்கு மாறாக விஜயுடைய நண்பர் என்பதற்காக திரிசா அவர்களுக்காக கங்கணம் கட்டி கொண்டு ஒரு அமைச்சர் பேச்சு இரட்டை அர்த்தம் பொருட்படக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு பல தலைவர்கள் கண்டித்ததை நம்ம பார்க்கிறோம்ல. திரு உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பா பேசணுங்கிறத நீங்க உணர்றீங்களா? இது முதன்முறை இல்ல, ஏற்கனவே இதே போல இரட்டை அர்த்த பேச்சுக்கு பல கண்டனங்களை சம்பாதிச்சிருக்கிறார். இதுல அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பாடம் எடுக்கிற அளவிற்கு மற்றவர்கள் தகுதி இருக்கதா இல்லையா என்பதெல்லாம் அது வேற கேள்வி. அப்படி பொருள்பட இருந்தால் வழக்கை பதிவு செய்யுங்கள். நீதிமன்றம் சில வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது. தார்மீக ரீதியாக பொறுப்பேறுங்கள் என்று திமுக மீது சொல்லுவார்கள். அந்த தார்மீக பொறுப்பு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருக்கிறதா? எதிர்கட்சியாக பொறுப்பேற்று இந்த 3 மாதத்தில் எத்தனை முறை ஊடகங்களை எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார், எங்களுடைய அண்ணன் உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஒரு முறையாவது தமிழ்நாட்டில் சீனியர் ஜேர்னலிஸ்ட் என்னுடைய நண்பர் ஹரி அவர்கள் விஜயை பார்த்து புகைப்படமாக எடுக்க முடியுமா? இல்லை உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளை கேட்க முடியுமா? இந்த தார்மீக வகுப்பு எடுக்கிற வேலைகளை மற்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மீது காட்ட வேண்டாம். வழக்கு போட்டால் அதை எதிர்கொள்கிறோம். ஆனால் எங்கள் நோக்கம் அவர்களை கொச்சைப்படுத்துவதல்ல, எங்கள் நோக்கம் அவர்கள் நட்பை கொச்சைப்படுத்துவதல்ல. அதற்கு மாறாக நேற்று ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் காவிரியிலிருந்து தமிழ்நாட்டுக்காரருடைய தண்ணீர் குறித்து ஏன் முதல்வர் வாய் திறக்க மறுக்கிறார்? நீர்வளத்துறை அமைச்சர் என்று ஒருவர் இருக்கிறாரா இல்லையா எங்கள் கேள்வி எழுப்புகிறோம். அதற்கு இதுவரைக்கும் பதில் இல்லையே. 3 மாதத்தில் நடிகை திரிசாவிற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிற தாவேகா காவிரி நீருக்காகவோ, நீட்டு பிரச்சனைக்காகவோ, மாநில பிரச்சனை எதற்கு காத்துக் வந்தார்கள்? அவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்கள்? தன் நெருங்கிய நண்பருக்கு டெல்லி பிரதிநிதி பதவி, தன் நெருங்கிய நண்பருக்கு அமைச்சர் அதிகாரத்திற்கு இருக்கக்கூடிய அலுவலக செயலாளர் பதவி, தன் நெருங்கிய நண்பருக்காக காவல்துறை இறக்கி யாரை வேணாலும் கைது செய்யலாம் என்கிற நண்பர் ஆட்சி நடத்துகிறாரா அவர்? கேள்வி வருகிறதா இல்லையா? பட் இதே போன்ற கைதுகள் போன ஆட்சியிலையும் இருந்ததே. பேச்சுக்கு கைது, மீம்ஸுக்கு கைது, இதெல்லாம் புதுசா தமிழ்நாட்டுல? நீங்க அந்த பேச்சு கைது, மீம்ஸ் கைது என்பதெல்லாம் தொடர்ச்சியாக சமூக ஊடகங்களில் முகம் தெரியாமல் இருந்து கொண்டு சமூக பொறுப்பற்ற சில நபர்களுக்கு தான் அதை செய்தார்கள். எந்த எதிர்கட்சி தலைவரை கைது செய்தார்கள்? பேச்சு கைது, மீம்ஸ் கைது என்றால் அப்படி என்றால் அதை முதலில் உள்ளே போயிருக்க வேண்டியவர். அவ்வளவு முகம் தெரியாதவங்களே பொறுப்பா எழுதணும் அப்படிங்கும் போது, ஒரு உயரிய இடத்துல எதிர்கட்சி தலைவரா இருக்கிறவர் இன்னும் கவனமா பேசணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. உங்க அக்கறை எனக்கு புரிகிறது, உங்க அக்கறை எனக்கு புரிகிறது. ஆனால் இது தவறு என்று சொல்லி இதுக்காக ஒரு அதிகாலையில் கைது செய்ய நடவடிக்கை என்பது, நாளை சட்டமன்றத்திற்கு போய் இவர் பேசுவார் என்பதற்காக, காவிரி நீர் குறித்து திமுக பேசும் என்பதற்காக இவர்கள் ஆடுகிற நாடகம். இவர்களுக்கு அரசியலும் தெரியவில்லை, இவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது நலனில்லை என்பதுதான் பொருள். தலைமை வழக்கறிஞரே கோர்ட்ல என்ன சொல்றாரு? இல்ல அவரை ரிமாண்ட் பண்றது எங்க நோக்கம் இல்லை, விசாரிச்சுட்டு அனுப்பதான் போறோம் அப்படிங்கிறாரு. அது ஏற்கத்தக்கதா?
இல்ல விசாரணைக்கு அணுகிற விதமா அது நீதிமன்றத்தில் சொல்கிறார்கள். வந்திருக்க காவல்துறை அப்படி சொல்லலையே. எதிர்க்க தலைவர்களுடைய வீட்டுக்கு வந்திருக்க காவல்துறை அப்படி சொல்லலையே. நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க? அவங்க கைது செஞ்சு ரிமாண்ட் பண்ண தான் திட்டம் போட்டிருக்காங்க. எதிர்வினைகள் காலையில் திட்டம் அப்படி இருந்தது. காலையில் திட்டம் அவர் வந்தவர்கள் கைது செய்த திட்டம் இருந்தது. அதனால்தான் நீதிமன்றத்தை எங்களுடைய சட்டத்துறை நாடியது. நீதிமன்றம் அதுக்கான தீர்வை சுட்டிருக்கிறது. அவங்க நிலைப்பாட்டை ரிவைஸ் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறீங்களா நீதிமன்றத்துல? அதான் உங்க புரிதல. நீதிமன்றத்துக்கு போனதால் நீதிமன்றம் தலையில் கொட்டு வைத்ததால் கொட்டு வாங்கி பழக்கப்பட்டு கொட்டு வாங்கி தலை வீங்கி குனிந்து கொட்டு வாங்கி இருக்க முதலமைச்சர் இதிலும் கொட்டு வாங்கி தன் நிலைப்பாட்டை மாற்றியிருக்காரு. அவ்வளவுதான். பட் அவங்க என்ன சொல்லக்கூடும் பாருங்க, நாங்க விசாரணைக்கு தான் அழைச்சோம், நாங்க கைதெல்லாம் செய்ய திட்டம் இல்லை, ஆனா இவங்க தான் ஓவர்ஃப்ளோ பண்ணிட்டாங்கன்னு இப்போது சொல்லக்கூடும். ஆனா காலையில் அப்படி இல்லை. காலையில் இதே கேள்வியை வழக்கறிஞர்கள் கேட்டபோது, எங்கள் மூத்த முன்னாள் அமைச்சர்கள் கேட்டபோது எந்த பதம் காவல்துறையிடம் இல்லை. நீங்க ஒரு வழக்கறிஞர், அதனால சொல்லுங்க, நீங்க இந்த BNSS எல்லாம் என்ன சொல்லுதுங்கிறது நீங்க விரிவா விளக்கலாம். இப்ப அவரை விசாரிக்க அழைக்க வந்திருப்பது தஞ்சை போலீசார் தான் இல்லையா? சோ தஞ்சை போலீசார் நினைத்திருந்தா சென்னையிலேயே விசாரணை செஞ்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமாம். அப்ப நோக்கம் என்ன? தஞ்சை போலீசார் இந்த வழக்குக்கு இது ஒரு தேசத்தோட நடிகர் திரிசா குறித்து இரட்டை மொழியில் பேசிவிட்டார் என்று அவருக்காக கரிசனப்படுவது பரவாயில்ல, படட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் இது ஒரு தேச துரோக வழக்கோ இல்லை, நீங்க உடனே கைது செய்கிற கொடுங்குற்றமும் இல்லை. இது அவரை வீட்டிலிருந்து விளக்கம் கொடுக்கலாம், இல்லை நோட்டீஸ் அனுப்பி நீங்கள் இத்தனாம் தேதி இந்த காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்று சொல்லலாம். அதற்கு தஞ்சாவூரிலிருந்து கிளம்பி ஒரு TSP தலைமையிலே ஒரு குழு அமைத்து இங்கே இருக்கக்கூடிய கமிஷனர் சட்டம் அவங்க சென்னையிலேயே அவங்க இப்ப விசாரணை தான் நோக்கம்னா சென்னையிலேயே செஞ்சிருக்க முடியுங்கிறீங்க. விசாரணை தான் நோக்கம் என்றால் சென்னை கூட தேவையில்லை. ஒரு அழைப்பானை அனுப்பி நீங்கள் காவல் நிலையத்துக்கு இத்தனாம் தேதி வாருங்கள் என்று சொல்லியிருக்கலாம். விசாரணை நோக்கம் என்றால் இவர்கள் நோக்கம் கைது செய்து அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதுதான். ஆனால் நீதிமன்றம் தலையில் குட்டியவுடன் இன்னைக்கு இல்லை எங்கள் நோக்கம் அதுவல்ல என்று இவர்கள் இப்போது மாற்றி பேசுகிறார்கள். நான் மற்றவர்களோடெல்லாம் கான்ட்ராஸ்ட் பண்ணல, திரு ஸ்டாலின் அவர்களோட கான்ட்ராஸ்ட் பண்றேன். திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு மூத்த தலைவர். அவர் என்றாவது இந்த மாதிரி ஒரு சர்ச்சை பேச்சுகளை பேசியது உண்டா? ஆனால் திரு உதயநிதி ஸ்டாலின், திரு எடப்பாடி பழனிசாமி மிஸ்ஸஸ் சசிகலா சம்பந்தப்பட்ட விஷயத்திலையோ, செல்வி ஜெயலலிதா சம்பந்தப்பட்ட ஒரு போஸ்ட்லையோ இதுலையோ இந்த மாதிரி இரட்டையர்த்த பேச்சுகளுக்கு தொடர்ந்து சர்ச்சைகளுக்கு உள்ளாரார். திரு ஸ்டாலின் ரொம்ப கவனமா வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர். ஸோ குறைந்தபட்சம் அவருடைய தந்தையாரிடமும் திமுக தலைவரிடமும் அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கணும் இல்லையா அந்த விஷயத்தில்? இல்ல ஹரி அவர்களுடைய ஆர்வமும் உங்களுடைய அக்கறையும் எனக்கு புரிகிறது. ஆனால் கொள்கை ரீதியாக இன்னைக்கும் இந்தியாவில் வட இந்தியாவிற்கு பாஜகவினர் இந்தியாவில் கொள்கை ரீதியாக சனாதனம் என்கிற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் சனாதனம் சாதியை பேசினால், சனாதனம் மத வெறுப்பை பேசினால் அது எங்களுக்கு எதிரி என்று பேசுகிற ஒரே தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தான். அதைத்தான் பாஜக இதுவரை இறுக பிடித்துக் கொண்டு எல்லோருக்கும் தெரியும். அது ஒரு கோட்பாடு சார்ந்த ஒரு ஆழமான விவாதம். அதை எக்ஸாம்பிளா வைக்கவே இல்லை. இப்ப நான் சொன்ன உதாரணங்கள் எல்லாம் பெண்கள் குறித்த விஷயத்துல தொடர்ந்து சர்ச்சைக்குள்ளாரார். சோ he has to learn his lesson. இல்லை, இது ஊதி பெரிதாக்கப்படுகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. பெண்கள் குறித்து அவருடைய பார்வை அவ்வளவு தவறான பார்வை இல்லை. இன்னைக்கும் களத்தில் பெண்களுக்காக நின்று வாதாடுகிறவர், இன்னைக்கும் களத்தில் இருக்கக்கூடிய எண்ணடங்காத கோடிக்கணக்கான பெண்களுக்காக நின்று அண்ணனாக, தம்பியாக, ஒரு தனியனாக நின்று சண்டை போடுகிறவர். அவர் இது ஒரு கற்பிதம். தொடர்ச்சியாக இப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுகிற தேவை வந்திருக்கிறதாக நான் பார்க்கிறேன். நன்றி திரு ராஜீவ்காந்தி, தேங்க்யூ வெரி மச். இன்னும் சற்று நேரத்தில் அவர் தஞ்சாவூரில் காவல் நிலையத்தில் வச்சு விசாரிக்கப்பட போகிறாரா இல்லை மாற்று ஏற்பாடுகள் என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.